அந்த 15 சங்கீதத்தில் இருக்கிற ஒரு சங்கீதத்தை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து 126வது சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். ஆமென். நம்புறீங்க? வந்த வண்ணமா போக மாட்டேன். ஸ்பிரிச்சுவலி யூ ஹாவ் டு கிளைம் மோர். ஆமென். மலை ஏறுறது வந்து எல்லாருக்கும் கொடுத்த அழைப்பு இல்லை, எல்லாராலையும் ஏற முடியாது. ஆண்டவர் சொல்றார் மோசையை மட்டும் ஏறிவான்றார். அப்புறம் என்ன சொல்றாரு? சரி நீ போயிட்டு ஆரோனை கூட கூட்டிட்டு வான்றார். அல்லேலூயா. ஆனா அவர் ஏறிவான்னு சில பேர், அப்புறம் நீ போய் மூப்பர்களே கூட்டிட்டு வா அப்படின்றார். ஆனா இப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றார், இவங்களை தவிர வேற யாருமே அந்த மலை ஏறக்கூடாது. ஒரு ஆடு மாடு கூட இந்த மலைக்கு பக்கத்துல வரக்கூடாது. அப்படிதான் God was so strict. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து வாங்கப்பா யாரு வேணாலும் ஏறுங்கப்பா அப்படின்னு அதை ஈஸி ஆக்குனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அடுத்த நிலைமைக்கு, ஆமென், நெக்ஸ்ட் லெவலுக்கு, அந்த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் சொல்லுவாங்கல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேலே ஏறினார். ஆனா ஏறும்போது அவரே பாருங்களேன் 3 பேர் தான் கூட்டிட்டு போனார். தான் கூட இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா அவர் சூஸ் பண்ணதே 3 பேர் தான். ஆமென். அப்பனா ஸ்பிரிச்சுவலி அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு பிசிக்கலா நம்ம போயிடலாங்க, பணம் சம்பாதிச்சா அடுத்தடுத்த லைஃபுக்கு போயிடலாம். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அடுத்தடுத்த லைஃபுக்கு போகிறதுக்கு, அடுத்தடுத்த ரெல்முக்கு நம்ம கடந்து போகிறதுக்கு ஒரு சிலர் தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்க. நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த சங்கீதத்துக்கு நேரம் நம்ம கவனத்தை திருப்போம். அதில் இருக்கிற ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளாமா? முதல் வசனத்தை ஒரு சத்தமிட்டு வாசிப்போம். கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல், சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்படி 2, 3, 4 நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அக்காவோட. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிக்குள்ளே சொல்லிக் கொண்டார். கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க 2 வார்த்தை வருது பாருங்க. அப்பொழுது, அப்பொழுது. ஹல்லேலூயா, அப்பொழுது. ஆண்டவர் இந்த அதிகாரத்துல என்னை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டார். இந்த வார்த்தையில என்னை அப்படியே ஜஸ்ட் இதை கவனி, இதை கவனி. ஆமென். இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சிறை இருப்புகளை திருப்புகிறார். அந்த வார்த்தை அவங்க எப்படி அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சுங்க. அதை அவர் செய்யும் போது எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஆமென். நீங்க அப்படி எத்தனை பேர் செஞ்சிருக்கிறீங்க? இன்னும் சமீபத்தில் ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சிஸ்டர், நான் ஒரு நிமிஷம் என்னை இப்படி கிள்ளி பார்த்துக்கிட்டேன், இது உண்மையாகவே நடக்குதா என் வாழ்க்கையில்? அப்போ அவங்க அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அவர் எங்கள் வாழ்க்கையை திருப்பும் போது எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் சொப்பனம் காண்கிறதை போல. ஒரு மலையாளம் சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொப்னம் காணும் போல் வாதிலும் வழிகளும் துறந்து தந்தோனே உமை ஆராதிக்கனே. அது எப்படி இருக்குன்னா, சொப்னம், அதாவது நான் சொப்பனத்தை, அதாவது ஒரு ட்ரீமை பார்க்குற மாதிரி. உங்களுக்கு தமிழில் பாடுவோமா? இந்த லைனை பாடுறீங்களா என் கூட சேர்ந்து? சொப்னம் காண்பது போல் வாசலும் வழிகளும், ஒரு வாசலையும் வழிகளையும் திறந்து தந்தவரே உமை ஆராதிக்கின்றேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க இந்த கூட்டம் முடிந்து நம்ம ஜெபிக்க போறோம்? we're going to finish it with a prayer. ஆனா அந்த ஜெபத்துல வாசல்களையும் வழிகளையும் உங்களுக்கு கர்த்தர் திறப்பார். இதுவரையிலும் நீங்க அடக்கப்பட்டு சிறைப்பட்டு ஒரு இடத்துல சிக்கி இருந்த மாதிரி உங்க சூழல்ல ஆட்டோமேட்டிக்கா ஆமென். நம்புறீங்களா? சொப்னம் காண்பது போல் வாசலும் வழிகளும் திறந்து தந்தவரே ஆராதிக்கின்றேன். மறுபடியுமா? சொப்னம் காண்பது, வாசலும் வழிகளும், வாசலும் வழிகளும் திறந்து தந்தவரே ஆராதிக்கின்றேன். என் நேரே வந்ததா வாக்கின் நம்பினார், தளர்ந்து வீழாதே என்னை தாங்கிய புஜபலமே.
அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்காக திறப்பார், திருப்புவார். சிறை இருப்பை திருப்புகிற ஒரு காலத்துக்குள் நம்ம வந்துட்டோம். ஆமென். இந்த சிறை இருப்பு எப்படி நமக்கு தெரியும்? நம்ம நல்லா நடக்கிறோம், நம்ம நல்லா போயிட்டு வரோம், நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளால் நம்ம வாழ்க்கையில் வாட்ஸ் எ சைன் அப்படின்னா, என்னால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகவே முடியாது. இட்ஸ் லைக் we are stagnated. ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்ட மாதிரி இருக்கும், தேங்கின நிலைமை. இதுலேருந்து என்னால் அடுத்த லெவலுக்கு, என் குடும்பத்தில் நாங்கள் அப்படியே இருக்கோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கும். வயசு மட்டும்தான் மாறுதே தவிர என் வாழ்க்கையில் வேறு எந்த மாற்றமே வரல. நெக்ஸ்ட் லெவல், அடுத்த ஒரு லெவல் அப்படின்ற ஒரு லெவலே எனக்கு என்ன பண்ணல, இல்லை. அப்படி ஒரு வேளை யாராவது இங்கே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், இல்லை, God is going to give you some speed. நிறைய பெண்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்னன்னா, என் லைஃபே போச்சு, 15 வருஷம் வீணாக போச்சு, 5 வருஷம் வீணாக போச்சு, 10 வருஷம் வீணாக போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய கையில் எடுத்த நாள்லேருந்து இது இப்படி வளர்த்து முடிக்கிறதுக்குள்ளே 15 வருஷம் ஓடி போச்சு சிஸ்டர், என் லைஃபே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் என்னத்தை பண்ண போகிறேன். என்னை பார்த்து சொல்லுவாங்க, பரவாயில்ல, நீங்கள் சின்ன வயசுலேயே ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, ஆனால் நாங்கள் இப்படியே இருக்கோம். நான் சொல்கிறேன், இல்லை, 15 வருஷத்தில் ஒருத்தங்க தாண்டின எல்லையை கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது 15 மாசத்திலே நீங்க தாண்டிடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதுதான் ஸ்பீட். கர்த்தருக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணாங்கன்னா, நான் சொல்றேன், யூ டூ சம்திங் ஃபெயில், டூ சம்திங் ஃபெயில் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணு. நீங்க வெயிட் பண்ற டைம்ல உங்க கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஜின்னு போற, அப்படியே நீங்க எப்படி இருக்கும்ல, வண்டியில் போறவங்க தெரியும், அப்படியே நம்ம பார்த்து நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம். அவன் வேகத்தை பார்த்தாதான் நம்ம இவ்வளோ ஸ்லோவா போறோன்னே நமக்கு தெரியும். நிறைய டைம்ல நம்ம லைஃப் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்போம், திடீர்னு ஒருத்தர் நம்மளை இப்படி கிராஸ் பண்ணி போவாங்க. அவங்கள பார்த்தப்ப தான் நமக்கு ஃபீலிங் இருக்கும், ஐயோ நம்ம லைஃப் இப்படியே இருக்கே. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு பொறாமன்னு சொல்ல முடியாது, ஆனால் நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வருதுல்ல, ஏன் நம்ம அந்த ஸ்பீடில் போக முடியல. நம்ம வயசில் இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம குடும்பத்தினர், நம்மளை போல வாழ்கிறவங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க இப்படி ஜின்னு போடுறாங்க, நான் இப்படியே நின்றுட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிங்கன்னா, கர்த்தருக்கா ஒரு மனுஷன் காத்திருந்தானா, அல்லேலூயா, அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க சேரத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். யூ வில் ரியலி கோ ரியலி ஃபாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. வெயிட் அப்பான் தி லார்ட். ஆமென். இங்க வசனம் சொல்லுது, எங்களுக்கு அப்படியே ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சுங்க, ஆண்டவர் எங்க வாழ்க்கை அப்படியே திருப்புறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கேப்டிவ்ஸ், சிறையிருப்பில் இருக்கிறவர்களால தங்களை தாங்களே விடுவிக்க காட்ஸ் இன்டர்வென்ஷன் வேணும். ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, அவர் தான் திருப்பினார். அப்பொழுது நாங்க சந்தோஷப்பட்டோம். நாங்க வெறும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நேரத்துல புறஜாதியார் எங்களை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. நான் என்னை குறித்து சொல்றேன்னா அது டெஸ்டிமோனி. 2 வார்த்தை தமிழ்ல, 2த்துக்குமே சாட்சின்னு இருக்கும். இட்ஸ் சாட்சி, எல்லாமே சாட்சி அப்படி கிடையாது. ஆங்கிலத்தில் அதை 2 வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. எழுதுங்க. நம்பர் 1 இஸ் டெஸ்டிமனி, நம்பர் 2 இஸ் விட்னஸ். தேர்ஸ் a difference between testimony and witness. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நான் சொல்றது டெஸ்டிமனி. ஆனா மற்றவங்க பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு இதை செய்தார் என்பது சொல்றது சாட்சி. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்றது இல்ல, அவங்க சொல்லணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உனக்கு இதை செய்தார். எத்தனை பேருக்கு ஆசை வருது? அப்படி ஆண்டவர் நிறுத்தணும் நம்ம வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டேஷனை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்ப ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னா, நல்ல வெல்வெஸ்டா பிட் அடிக்கிறப்பெல்லாம் மாட்டவே மாட்டாது, பார்த்துருக்கீங்களா? ஆனா எப்பயாவது பிட்டு அடிக்கலாம் நினைச்சாலே நம்ம மாட்டிக்குவோம். பிட்டெல்லாம் அடிக்கவே வேண்டாம். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? பக்கத்துல உட்காந்து பேப்பரை மாத்தி நான் பார்த்துருக்கேன், மாத்தி எழுதுவாளுங்க. மாட்டினது இது வரைக்கும் மாட்டினதுல ஸ்கூலே முடிஞ்சிச்சு. எங்க ஸ்கூலே நான் நினைச்சா கூட என் முகத்துல தெரிஞ்சிடும், என்ன பண்ற அப்படின்னு வந்துருவாங்க பக்கத்துல. அப்படி ஒரு ஃபேஸ் நமக்கு. மற்றவங்க ஒரு தவறை செய்தா கர்த்தர் அமைதியா இருப்பார். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சா கூட டுப்பு டப்பு டுப்பு அப்படின்னு ஒரு அடி அடிப்பார். நீங்க உடனே என்ன நினைப்பீங்க? என்ன ஆண்டவரே இப்படி பண்றீங்க? கரெக்டா இல்லையா? ஆமா தானே? அவங்க பிள்ளை ஒரு தப்பு செஞ்சிருக்கோம், அது வெளியிலே வந்திருக்காது.
உங்க பிள்ளை இருக்கும், ஆனா அதை பூதாகரமாக்கி அவங்க வீட்டு புள்ள இருக்கேன்ட்டு கிளப்பிடுவாங்க. கரெக்டா இல்லையா? நடக்குதா இல்லைங்களா? நான் ஏதோ கதை எல்லாம் சொல்ல, உங்க லைஃப்ல நடக்குதா இல்லையா? அந்த வீட்டு பிள்ளை எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அது வெளியிலேயே வரமாட்டேங்குதுக்கா. என் பிள்ளை சும்மா அங்கிட்டு போனா, எங்க கிளாஸ்ல நான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் என் தங்கச்சிக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு அவ ஸ்கூலுக்கு போனேன். அப்ப அவ ஸ்கூல் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கேன். உடனே என்னுடைய ஒரு சார் இப்படி போனார், பார்த்துட்டு போனார். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா தங்கச்சிக்கு என்ன பண்ண வந்திருக்கேன். அதுவே 10வது வரையும் இருக்கு ஸ்கூலு, நான் படிக்கிறது 12வது. கொடுத்துட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் மதியம் வந்தார் அவர். ஆமா அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நின்றுட்டு அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், அதுவே 10வது படிக்கிற ஸ்கூல், அங்க போய் நான் என்னத்தை பண்ணட்டும், என் தங்கச்சி இருக்கா. ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இதே கிளாஸ்ல எத்தனை பிள்ளைங்க என்னென்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல சார், அவங்கள கூப்பிட்டு என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஒரு லஞ்ச் கொடுக்க போன என்ன கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் சின்ன வயசுல எனக்கு இது கேள்வி என்னன்னா, ஏன் நம்மள மட்டும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க? மற்றவங்க டிசைனா தப்பு பண்ணா கூட அமைதியா இருக்கு. நடக்குதா இல்லையா? இதுக்கு பதில் சொல்ல, ஆமா சிஸ்டர் சேம் இதேதான் எனக்கு அதான் அப்படின்றீங்க. அது ஏன் அப்படி நடக்குது தெரியுமா? ஏன் தெரியுமா அப்படி நடக்குது? நம்மள ஆண்டு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தை ஞான பலன். அப்ப அந்த 2 பலன் வரணும்னா வெட்கம் வரும். அல்லேலூயா. மொத்த பேரையும் கொண்டு வந்து கல்லறைக்கு முன்னாடி நிறுத்தி லாசருவே வெளியே வான்னு அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை இதுவரையும் ஜீசஸுடைய 3.5 years மினிஸ்ட்ரியில அவர் செய்யாத ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல். அல்லேலூயா. ஆல்ரெடி பாடைய தொட்டு நம்ம பிரீச் கேட்ட மாதிரி பாடைய தொட்டு உயிர்த்தல செய்துட்டார். ஆனா இது பாட மட்டும் இல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் a dead body but stinky body too. நாரிடுச்சு, நாற்றம், வாய்ப்பில்லை. யூதர்களுடைய மைண்ட் செட்டை கர்த்தர் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. 3 நாளைக்கு அந்த ஆவி உலாவும், அதுக்கப்புறம் உள்ள வந்து எழும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யூதர்கள் நம்பினாங்க. அதனால தான் கர்த்தர் 4வது நாளுக்கு வராரு. அல்லேலூயா. வந்து நின்று அல்லேலூயா. அவங்க சொன்ன, எனக்கு ரொம்ப அந்த பேசேஜை நான் வாசிக்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ஆண்டவர் அவ்வளோ லவ் பண்ணாங்களே, ஆண்டவரும் இவங்களை இவ்வளோ லவ் பண்ணாரு, ஆனா இவங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க யோசிக்கலாம், ஆமா சர்ச் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுன்னு ஓடுறாளே, இவளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? ஏசுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? அப்படிதானே யோசிக்கிறீங்க? அப்படிதானே உலகம் உங்களை பார்த்து சொல்லட்டும். நான் சொல்றேன், அவங்க பேசட்டோங்க. ஏன் தெரியுமா? அவங்களே தான் பேச போறாங்க. ஒரு நாள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளோ ஜெபிக்கிறவங்களாச்சே, ஜெபிக்கிறவங்க வீட்டுல ஏன் அப்படி நடந்துச்சு? இவ்வளோ கொடுக்கிறவங்களாச்சே, கொடுக்கிறவங்க வீட்டுல ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் தெரியுமா அப்படி நடந்துச்சு? கர்த்தரால் நேசிக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு அனுமதிக்கிறதே அவர்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தின நீரூற்றுக்கு நேரா நடத்ததான். ஹல்லேலூயா. கல்லறை முடிவில்லை, உங்க சிறு இருப்ப கர்த்தர் திருப்புவார். ஹல்லேலூயா. you will be delivered. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நடுவுல செய்ய நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? God is going to deliver you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல அந்த டெலிவரன்ஸை நீங்க மேனிஃபெஸ்ட் உங்க லைஃப்ல பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாள்ல நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். உங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் இதை முடிச்சு நீங்க போகும்போது. இதுக்கப்புறம் எதிர்மறையான விஷயத்தை பார்த்த உடனே நீங்க துக்கப்பட மாட்டீங்க. ஆமென். நான் சொல்லுவேன், ஒரு சில பேர்லாம், சிஸ்டர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நாங்கள் கேட்டோம் யூடியூப்லன்னு வாங்க. அது ஏன் தான் கேட்டீங்களே, விட்டுற வேண்டியது. அதே என்கிட்ட வந்து சொல்லிருக்கீங்கன்னு நினைப்பேன், இருந்தாலும் சொல்ல முடியாதுல்ல. சிஸ்டர் உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க, நான் கேட்டேன், ரொம்ப வருத்தமாக இருந்தேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு வாங்க. நான் சொல்வேன், இல்லை அந்த ரெல்மை நான் தாண்டிட்டேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. மனுஷருடைய வார்த்தை என்னை தாக்குகிற ரெல்மையை நான் தாண்டிட்டேன்னு சொல்லுவேன். அந்த ஒரு நாள் இருந்துச்சு, ஓன்னு போய் முட்டிட்டு அழுவேன். உங்கள் வார்த்தை தானே சொல்கிறேன், உங்களுக்கு தானே சொல்கிறேன், அழுத காலம். இப்போலாம் அந்த ரெல்மே தான் என்னன்னே தெரியல. நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோன்னா, அதை சொல்லுவாங்கல்ல, ஒரு கழுகு ஒரு உயரத்துக்கு மேலே போயிடும், அது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. அந்த லெவலை நான் தாண்டிட்டேன். அவங்க என்ன நான் சொல்கிறேன், அவங்க என்ன பேசுனாங்கன்னு என் காதில் வந்து விழுந்தா கூட இப்போத்துக்கு அது என் மனசை கஷ்டப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார், நான் அதை தான் பிடிக்கணும்.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு லக்க வச்சிருக்கார். இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் தள்ளி விடுங்க, தூக்கி தூர போடுங்க. நீங்க என்ன பண்ணாலும் சொல்லுவாங்க. ஆமா தானே? சொல்றவங்க யார் சொல்லுங்க? 90 இல்ல 90% வச்சுக்கலாம். 90% பெண்களுடைய பிரச்சனைக்கு காரணம் பிசாசேன்னு சொல்லாதீங்க. சில பெண்கள் பக்கத்துல பிசாசே வர பயப்படுறான். ஏன்னா அவனை விட ஸ்ட்ராட்டஜி இவங்கிட்ட இருக்கு. பிசாசு ரொப்போ இது நம்ம லிஸ்ட்ல இல்லையாடா சாமி, இந்த அம்மா பேசுறத பார்த்த உடனே வாயடைச்சு போயிடுறா பிசாசே. நான் கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டேன், நீ என்னை விட சூப்பரா செய்யற. அந்த அளவுக்கு பெண்கள் இருக்காங்க, நானே பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். மகளை விட்டு மகள்னா ஒண்ணுமே, மகனும் மருமகளும் ஒன்னா உட்காந்து சோஃபால பேசினாலே அடுத்து சண்டை கலப்புற மாமியார்கள் இருக்காங்க. அல்லேலூயா. அந்த பக்கம் மாமியாரை தங்க வச்சுட்டு அவங்க ரேஷன் அரிசி சாப்பிட வச்சுட்டு இவங்க கரிமீன் சாப்பிட்ற மருமகள்கள் இருக்காங்க. ஆமென். நான் சொல்லுவேன், இந்த பெண்கள்லாம் பார்த்தோன்னா பிசாசுக்கே ஒரு பயம் வந்துடும் அவங்க மேல. ஆனா அந்த அளவுக்கு டெரிஃபிக் விமன்ஸ் எல்லாம் இந்த காலத்துல இருக்காங்க. நான் பாக்குறீங்கல்ல, தன் சொந்த பிள்ளையே இன்னொரு பொண்ணோடு இருக்கிற உறவுக்காக கொலை செய்த பெண்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ள தான் வந்திருக்கோம். எவ்ரி ஒன் இஸ் கேப்டிவ். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இப்படிப்பட்ட சமுதாயத்துல தேவ சித்தத்தின்படி வாழுகிற ஒரு பெண்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லலாம், இப்படிப்பட்ட எங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நாங்க போகணும், நான் உயரணும், நான் மேல போகணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வரணும் அப்படின்னா, கட்டப்பட்டிருக்கிற லாசரு பாருங்க, லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே லாசரு வெளியே வந்துட்டார். ஆனா வசனம் சொல்லுது இன்னும் அவன் கட்டுக்கள் அவிழல. அப்படிதான் நான் நிறைய பேரோட லைஃப்ல பாக்குறேன். வாங்க சபைக்குள்ள இயேசுவை ரட்சித்து வாங்கினா வந்துட்டாங்க, ஆனா இன்னும் அவங்க லைஃப்ல அந்த கட்டுக்கள் இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு சீஷர்கள்கிட்ட, என்ன போய் அவனோட அன்டை பண்ணுங்க, அந்த கட்டுக்களை அவிழுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நான் இயேசு நம்பி வந்தேன் இல்லை, நான் சர்ச்சுக்கு வரேன்ல, இன்னும் என் லைஃப்ல ஏன் நடக்குது? நீங்க பிசாசனுடைய வழிகளை விட்டு தேவ சித்தமில்லாத வழிகளை விட்டு வரும்போது பிசாசு கை கட்டி ஓகே போயிட்டு வாங்க, பாய் பாய், பரலோகத்துக்கு போங்க, பாய் பாய்லாம் கை காமிக்க மாட்டான். He will chase you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எகிப்தியன் போன்னு சொல்லிட்டான் பார்வோன், ஆனா அவனுக்கு மனசு என்ன பண்ணல, கேட்கல. பாருங்க, பிசாசு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிசாசை டெலிவரன்ஸ் பண்ணி அந்த வீட்டை சுத்தம் பண்ணி ஜோடிச்சு வச்ச உடனே அந்த பிசாசு என்ன பண்ணுன்னா திருப்பி சுத்தி வருது, அந்த வீட்டை சுத்தி வருது. அப்ப உங்களுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த கிறிஸ்தவ குடும்பம் நீங்க ஒரு ஸ்டெப் மேல ஏறணும்னு நினைச்சீங்கனாலே பிசாசு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய வீடியோஸ் ஃபர்ஸ்ட் வெளியே வரும்போது விஜயகாந்த் அண்ணா ஃபோன் பண்ணிட்டு சொன்னாரு, நியூ லெவல் நியூ டெவில்னர். நியூ லெவல் வரை நல்லா இருந்துச்சுங்க, ஆனா நியூ டெவில்னர். கரெக்ட். எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த லெவல்ல அந்த டெவில் என்ன பண்ணுது? இது நீங்க சும்மா டெவில் பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது, அதுதான் ரியாலிட்டி. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? வெப்பன்ஸ் ஆர் ஃபேஷன்ட்னு இருக்கு. ஆயுதங்கள் உருவாக்கப்படுது, தற்செயலா ஆயுதம் வர்றதில்ல. ஆமென். நம்ம தான் ஜெபத்தை இப்படி பண்ணுவோம், ஆண்டவரே பொதுவாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொதுவான ஜெபம் ஆசீர்வதியும் ரட்சியும் விடுதலையாகும். நம்ம தான் அப்படி. பிசாசெல்லாம் பொதுவா 4 அம்பு விடுவோம், யார் வீட்டுக்கு போதோ அவங்க வீட்டுக்கு போகட்டும்னா பண்ண மாட்டான், உட்காந்து உருவாக்குவான். அல்லேலூயா. உங்க வீட்டிலே யார் வீக்குன்னு பார்ப்பான். ஆமென். அவங்களுக்கு என்ன வீக்னஸ்ன்னு பார்ப்பான், உங்க வீக்னஸ் என்னன்னு பார்ப்பான். அவன் அப்படியே ஃபேஷன் பண்ணி அதை உருவாக்கி, ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காதே போகாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், ரியாலிட்டி உருவாக்கப்படுகிறது, ரியாலிட்டி வாய்க்காதே போகிறது என்னதான் ரியாலிட்டி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு டெலிவரன்ஸ்க்கு நேரம் நம்முடைய ஃபேமிலியை நம்ம விடுதலையா எக்ஸோடஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு விடுதலையின் பயணம். என் ஆசை என்ன தெரியுமா? கிறிஸ்துவ குடும்பங்கள் நான் பார்க்குறேன் நிறைய நேரத்தில், இப்பெல்லாம் சமீபத்தில் எனக்கு அந்த ஒரு பேர்டன், ஒரு அழுகை வருது. அவங்க என்கிட்ட ஜெபிப்பாங்க, என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஒரு வாங்க யாருக்கு சுகம் வேணும் அப்படின்னா ஜனங்க ஓடுறாங்க, யாருக்கு விடுதலை வேணும் அப்படின்னா ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, அவங்க கிட்ட ஓடுறாங்க, இவங்க கிட்ட ஓடுறாங்க, அலையிறாங்க ஜனங்க. அன்னைக்கு இயேசு அப்படிதான் பார்த்துருப்பாருல்ல, இவங்க மெய்ப்பனற்ற ஆடுகள் போல் இருக்கிறத பார்த்து ஜீசஸ்க்கு ரொம்ப கம்பேஷனா இருந்தது. நான் அப்பா ஆண்டவர் கிட்ட கேட்டேன், இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே,
கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்தவங்க தானே. பேரு கிறிஸ்டி, மர்சி, ஆன்சி, ஜென்சி, ஜின்சி, ஜன்சி, ஜன்சி தானே. எல்லா ஜின்சி தான். சவுத் எல்லாம் போயிட்டா ஜிஜின் புஜின் ஜிஜின் ஜிஜின், இன்சி இன்சி, பிரின்சி கின்சி, மசி அப்படி இருக்கும் எல்லாருடைய பேர். எல்லாம் அந்த பேர் தானே. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்தா they are still bound தானே. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்தா they are still bounded. இன்னும் அவங்க கிட்ட கட்டு இருக்கு. சத்தம் கேட்டு வந்து நின்னுட்டாங்க, ஆனா கட்டு இன்னும் அவிழ்க்கப்படல. இயேசு நாமத்தில் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? You came into Jesus but you need some deliverance. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சிந்தையில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை, குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை, பிள்ளைகள் நடுவில் விடுதலை. இந்த டெலிவரன்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணோன்னா உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். என் கூட சேர்ந்து ஹல்லேலூயா ஒரு வசனத்தை, இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இருந்தாலும் நீங்கள் அதை வாசிக்கணும். ஜேம்ஸ் சாப்டர் 5 16 வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? யாக்கோபு 5 அதிகாரம் வாசிப்போம். அதில் முக்கியமான ஒரு வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, வாசிப்போமா? வாசிக்கலாம். 14 வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். 16 வந்துருவோம். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தை, இந்த ஒரு லைன் இருக்கு லாஸ்ட்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதா இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம், நிறைய முறை வாசிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். இப்போ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஆங்கர் ஆஃப் தட் வேர்ட் வந்து பிரேயர் தான். ஜெபிக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரேயர்ன்ற நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஊக்கமான வேண்டுதல். ஹல்லேலூயா. ஒரு ஃபர்வென்ட் பிரேயர், ஒரு அனலுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜெபம். நம்ம ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? ஒரு விடுதலை. ஆண்டவரே, என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு கடன் இருக்கு, இந்த கடன் மாறணும், என் சரீரத்தில் இந்த இடத்துல இந்த வியாதி இருக்கு, இது மாறணும். இட்ஸ் ஓகே. இது உங்க மருத்துவர் கொடுத்தாங்க பாருங்க, அந்த மருத்துவருடைய அறிக்கைகளை வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் சுகர் இருக்குன்னு? உங்க ரத்தம் தானே அது. யார் சொன்னா உங்களுக்கு சுகர்? ஆண்டவர் கேட்குற மாதிரி கேட்குறேன், யார் சொன்னா? நீங்க நிர்வாணின்னு. அப்படிதானே ஜீசஸ் கேட்டார். யார்ப்பா அவனுக்கு சொன்னா? நான் என்ன சொன்னன்றது முக்கியமா, அவன் என்ன சொன்னான்றது முக்கியமா? நான் சொல்றேன் நீ மகிமையில இருக்கேன்னு சொல்றேன், அதை நம்பல இவங்க. யார் சொன்னாங்களா? அல்லேலூயா, ஆமென். பிசாசு சொன்னா, அது யார்ப்பா உனக்கு சொன்னா? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாரு, யார் சொன்னா? அப்ப யார் சொன்னா உங்களுக்கு வியாதி இருக்கு? யார் சொன்னா உங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை? உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, ஆமென். ஆமா, அந்த மருத்துவ அறிக்கையை வைத்தோ இல்ல மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தையை வச்சோ ஜெபிக்கிறது இட்ஸ் வெரி வெரி ஆர்டினரி அண்ட் வெரி பேபி பிரேயர். அல்லேலூயா, ஆமென். இது வெறும் சரீர பிரச்சனை இல்ல, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, சரியா சாப்பிடுவாங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட் எல்லாமே இருக்கும், பட் தே ஸ்டில் டை இன் ஹார்ட் அட்டாக். அல்லேலூயா. வை? நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே மனுஷ பார்வையில வர அறிக்கையை வைத்து ஜெபிக்கிறது அல்ல, தேவ ஆவியானவரோட ஹெல்ப் உடனே கூப்பிடணும். ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. உங்க பிரேயர் டைம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் தெரியுமா? பை இன்வைட்டிங் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணாம ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை, ஒரு பைபிள் ரீடிங், ஐ அம் டெல்லிங் யூ தட் இஸ் ஆல் வேஸ்ட் அண்ட் வெயின். இட் இஸ் ஒன்லி, இட் வில் சாட்டிஸ்ஃபை யூ. இது உங்களை திருப்திப்படுத்தும். ஓகே, 1 மணி நேரம் நம்ம ஜெபிச்சோம் அப்படின்ற திருப்திக்குள்ள உங்களை கொண்டு போகுமே தவிர ஒரு தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெபம் ஏறெடுக்க. அதனால தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சிஸ்டர் 40 days ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணேன், நான் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன், ஆனா என் லைஃப்ல மாற்றத்தை பார்க்கல. அப்பனா பிரேயர் வேல்யூபிள் இல்லையா? பிரேயருக்கு பவர் இல்லையா? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த சமீபத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தரேன்னா, ஜெபத்தின் மேல் இருக்கிற அந்த நாட்டம் அவங்களுக்கு போயிருச்சு. இல்ல, விதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நிலத்தை சார்ந்துதான் விளைச்சு. ஆமென். நல்ல நிலம் தான், நீங்க அதை பாருங்க, மற்ற நிலத்தெல்லாம் விட்டுறலாம். இந்த நல்ல நிலம்னு வருது இல்ல, அந்த நல்ல நிலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு 30, 60, 100. அப்ப நல்ல நிலத்திலே கேட்டகரி இருக்கு.
இந்த நிலம் 30% தான் கொடுத்துச்சு. அதே விதைய பக்கத்து நிலத்துல போட்டா அது 60% கொடுக்குது. அதே விதைய பக்கத்து நிலத்துல போட்டா அது 100% கொடுக்குது. அப்ப இந்த பெர்சன்டேஜ் சேஞ்சஸ்க்கான காரணம் விதை இல்ல, நிலம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரே பிரசங்கம் தான், ஒரே பிரசங்கம் தான். நேற்று சமீபத்தில் சிஸ்டர் உங்க ஜூம் மீட்டிங்ல நான் அபிஷேகம் பெற்றேன். நாங்கள் ஒரு சிஸ்டர், ஒரே ஜூம் மீட்டிங் தான், எத்தனையோ ஜனங்க வராங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்க வராங்க. ஆனா இத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்கன்னா எனக்கு தெரியாது. Some people will be listening to it, but some people will be participating in it. Hallelujah. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 30%. ஏன் அதே மாதிரி தான் நான் ஜெபிக்கிறேன். ஏன் 30% ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் நிலம் 30 வேண்டாம், டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ், ஆஸ்க் மோர். அசன்ட் கேளுங்க, எனக்கு 30% வேணாம், எனக்கு 60%, 100% விளைச்சு, 100% விளைச்சு. ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் எப்படி இருக்கணும்னா ஆவியானவரை வரவேற்ற ஒரு ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரேயரை பண்றதில்ல. நீங்க பைபிளை வாசிக்கும் போது நீங்க ஜஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பர்சன் இருக்கார் பைபிள்ல, அவர் தான் பேதுரு. அவரை குறித்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அவரை கட்டி சிறையில் வச்சிருக்காங்க. அப்படிதானே இருக்கு? அல்லேலூயா, ஆமென். அதை நம்ம வாசிக்கும் பொழுது பேதுருவை 2 சங்கிலிகளால் கட்டி இருக்கா அந்த வார்த்தை. அல்லேலூயா. 12:6 அந்த வசனம் ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. 2 சங்கிலிகளால் கட்டி 2 சேவர்களுக்கு நடுவிலே பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நித்திரை பண்ணிட்டார், அவர் தூங்கிட்டார். ஆமாம். நான் நினைக்கிறேன் அவர் எப்படி தூங்கி இருப்பார்னா, நமக்காக யாரோ ஜெபிப்பாங்க நம்பிக்கையில் தூங்கி இருப்பார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த அந்த நிறைய பேர் வந்து நம்ம வந்து we need to help people. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? யூத்ஸ் எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பாவத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு, பாவம் செய்யாதே, நீ செய்கிறது ஒரு பாவம் அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் செய்யறது பாவம் எனக்கே தெரியுது, வெளியே வர முடியாது. இன்னைக்கு நிறைய நீங்க என்ன சொல்றீங்க, உன் வயசுல நல்ல பெண்கள் நிறைய பேர், என் வயசுலலாம் நான் இப்படி இல்லப்பா, என் வயசுலலாம் இல்லப்பா, என் வயசுல நான் 2 பிள்ளை, உன் வயசுல நான் 2 பிள்ளையே பெற்றுட்டேன், இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. இல்ல, இந்த காலத்துல யூத்ஸ்க்கு நிறைய தாக்குதல் இருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த தாக்குதல் இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்ற பவர் யார்கிட்ட தான் இருக்கு? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பைபிள்ல நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அமலேக்கியர் யுத்தம் பண்றாங்க. அது யோசுவா, நம்ம எக்ஸோடஸ்ல வாசிக்க முடியும். அமலேக்கியர் யுத்தம் பண்றாங்க. இந்த யுத்தத்தின் செய்தி கேக்குது. மோசே என்ன பண்றார்? ஜோஷுவா நீ கீழே இருந்து ஃபைட் பண்ணு, ஆனா நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஏற போறேன். ஆமென். நான் ஏற போறேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப, அந்த வார்த்தை இன்னைக்கு நான் when I was just reading this verse, இந்த பர்டிகுலர் வார்த்தை யாத்திராகமம் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. யாத்திராகமம் 17:10 யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். அல்லேலூயா, ஆமென். மலைக்கு பாதியில இல்ல, not 50%, not 80%. எங்க போனாங்களாம்? இந்த காலத்துல யுத்தத்துல ஜெயிக்கணும்னா நீங்க உச்சிக்கு போய் தான் ஆகணும். டோன்ட் செட்டில் டவுன் வித் சிம்பிள் ப்ரேயர்ஸ். சும்மா சாதாரணமா உட்காந்து ஜெபிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸேஷனா நம்ம ஓகே செஞ்சுட்டோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரேயர்லாம் இல்லை. உச்சிக்கு போகணும். யோசுவா கீழே ஜெயிக்கணும்னா மோசே அங்க மேல நிக்கணும். அல்லேலூயா. உங்க குடும்பம் ஜெயிக்கணும்னா நீங்க ஏறணும். உங்க தலைமுறை ஜெயிக்கணும்னா நீங்க மேல ஏறணும். எத்தனை பேர் ஆமேன்னு புரியுது? அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா இடத்துலயும் சொல்றேன், பணம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றாது, நிலம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றாது. அல்லேலூயா. 10 நிமிஷம் பிரேயரை வச்செல்லாம் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. மேக்சிமம் உங்களுக்கு உங்க அம்மா அப்பா என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க? பெண்களுக்கு நல்லா தெரியும், அம்மா யாரையும் லவ் பண்ணிடாத, நாங்க கட்டி வைக்கிற பையனை கல்யாணம் பண்ணி போகிறத பாரு. அதுதான் நீங்க உங்க அப்பா உங்களுக்கு சொன்னது. ஆனா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்றதும், உங்க பேர பிள்ளைக்கு என்ன சொல்ல தெரியுமா? நாளைக்கு என்ன சொல்ல தெரியுமா? நீ ஆண் தான்பான்னு சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. You have to make him believe that he is a male. You have to make a girl believe she is a woman. அந்த லெவலுக்கு வந்துட்டோம். நான் ஆணாக உணரவில்லை, நான் பெண்ணாக உணர்கிறேன்றான். நான் பெண்ணாகவும் உணரவில்லை, நான் எதுவாகவும் உணரலன்றான். ஏசெக்சுவல்ன்றான். எனக்குள்ள எந்த ஜெண்டருமே இல்லைன்றான். அப்படி ஒரு கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அவுட் சைட் சர்ச். அப்ப கீழே அமலேக்கு யுத்தம் பண்ணும் பொழுது உச்சியில நிக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு உங்க உச்சந்தலையின் மேலே
அசென்ட், ஏறு உச்சிக்கு ஏறு. ஏறி நின்று நீங்க கைகளை உயர்த்தும் பொழுது ஆமென், கீழே கர்த்தர் ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. 2 சங்கிலி 2 சேவகர்கள். ஆனா பைபிள் சொல்லுது கூடி ஒரு வீட்டுக்குள்ள நீதிமான்கள் ஜெபிக்கிறாங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. யாக்கோபு 5:16 அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமான். அல்லேலூயா. போன வாரம் நான் டைம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. போன வாரம் நான் மெசேஜ் என்னுடைய ஃபெலோஷிப்பில் எடுக்கும்போது ஐ டுக் அபவுட் த டாபிக் வந்து பொசிஷன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோன்றதை விட ஆமென், நம்ம ஆக்ஷன்ஸை விட நம்ம யாருன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? Who you are is important than what you do. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்படியே எழுதுங்க, பைபிள் உங்கள் டைரியில் எழுதுங்க. Who you are is important than what you do. நீங்கள் யார் என்பது முக்கியம், அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்றீங்கன்றது. நீங்க யாரா, நீங்க நிக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா அல்லேலூயா ஆமென், நீங்க உங்களை நீதிமானா பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா, நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் பைபிள்ல இருக்கோ அதெல்லாம் ஒரு இரும்பு மேக்னெட் ஒரு இரும்பை இழுக்கிற மாதிரி அந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா இழுக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் நான் கூப்பிட்டு வரமாட்டேங்குது, நான் கேட்டு வரமாட்டேங்குதுன்னா பொசிஷன் பண்ணலன்னு அர்த்தம். அல்லேலூயா ஆமென். என் ஸ்தானத்துல நான் நின்னேன்னா எல்லாமே என்னை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஏன் நான் பிசாசு உங்க ஸ்தானத்துல உங்களை நிக்க விடாம உங்களை என்னென்னமோ பொய் சொல்லி உங்களை உங்க ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளியிருக்கான். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தின அந்த பலவான அந்த ஆசனத்திலிருந்து தள்ளி அந்த ஆசனத்துல உங்களை ஏற்ற போகிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எப்படி மொர்தேகாய் எஸ்தர் ராஜாத்தியை அந்த ஸ்தானத்தில் ஏற்றினானோ அப்படியே பரிசுத்த ஆவியின் உதவியோடு இந்த மொர்தேகாய் இந்த பெண்களை ராஜாத்தியின் ஸ்தானத்துக்கு நிறுத்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு வைராக்கியம் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? டோன்ட் செட்டில் டவுன். நீ ஏதோ அப்பா அம்மா இல்லாத அனாதை பிள்ளை இல்ல, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. நீ ராஜாத்தி ஆக வேண்டியவள். அல்லேலூயா. நீ ஒரு அடிமையா வந்த ஒரு எபிரேய பிள்ளை இல்ல. அல்லேலூயா. எகிப்தை ஆளுவதற்கான சிங்காசனமும் அபிஷேகமும் மேல இருக்கு. ஏதோ நீ ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பயல. அல்லேலூயா. ராஜாவாகிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. ஸ்தானத்துல நிக்கணும். பொசிஷன் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை சுடணும்னு ஒரு ஆர்மியில சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்தா சுடு சிக்கச்சா இப்போ அப்படிதான் ஜெபிச்சுட்டு இருக்கோம். நம்ம சிக்கு ஜெபிக்கிறோம். அது பாட்டுக்கு நமக்கு ஒரு திருப்தி, நம்ம சுட்டுட்டோன்ட்டு. ஆனா ஒரு பையன் சாகலாங்க, மொத்த பையில நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சுடுறேன் சாக மாட்டேங்கிறான், சுடுறேன் சாக மாட்டேங்கிறான்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் பொசிஷன். அல்லேலூயா. அப்படிதானே சொல்லி கொடுப்பாங்க. கேமரா, இப்போ என்னுடைய கணவர் கொஞ்சம் போட்டோ எல்லாம் எடுப்பாரு. ஒரே கேமரா தான், ஒரே ஜனம் தான், ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சு கரெக்டாக இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அதே கேமரா உங்ககிட்ட கொடுத்தா அந்த மாதிரி நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பர்சன் கிட்ட அந்த கேமராவை கொடுத்தா அவர் அதே பறவையை அவ்வளோ அழகாக எடுப்பார். அதான் ஸ்கில்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபி எடுக்கும் போது இந்த கேமராவை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்படி நீங்கள் பிடிச்சு எடுத்தாதான் அது என்ன வரும். அல்லேலூயா. அப்போ பொசிஷனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் நான் சொல்றேன், who you are is important. நீங்க யாரு? நான் யாருன்றதான் தெரியாம நான் ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? அல்லேலூயா. நான் யாரு கேளுங்க, நீங்களே உங்களை பார்த்து கேளுங்க. நான் எப்பவுமே என்கிட்ட அடிக்கடி பேசிப்பேன். நீங்க பேசுவீங்களா? அப்படிப்பட்டவங்களை பைத்தியக்காரன் உலகம் சொல்லுவாங்க, ஆனா நான் பைத்தியக்காரன் கிடையாது. அல்லேலூயா. வேர்ல்ட் அப்படிதான் சொல்லும். நம்ம நமக்குள்ள பேசணும். என்ன பேசணும்? அப்படி பார்த்தா தாவீது தான் ரொம்ப தாவீது எப்படி பேச, ஆத்துமாவே நீ ஏன்பா கலங்குற? அல்லேலூயா ஆமென். அப்படியெல்லாம் அப்படி பேசுறாருல்ல. அப்ப நம்ம கிட்ட கேளுங்க, நீ யார் தான்? நீ யார் தான்? சமீபத்தில் ஐ காட் a text from a man of God. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. அந்த டெக்ஸ்ட்டுக்கு இது வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணல.
என்ன டெக்ஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ என்ன பண்ணாரு அப்படின்றீங்களா? தப்பாக யோசிக்காதீங்க, சரியாக தான் பண்ணார். ஹூ இஸ் பிரின்சின்னு அமைச்சிருந்தார். என்னங்க ஹூ இஸ் பிரின்சி அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் ஆளாளுக்கு ஒன்று சொல்வீங்க, டிசைனா. ஒருத்தர் சொல்வீங்க அந்த சிஸ்டர் நல்லா பேசுவாங்க, இன்னொருத்தர் சொல்வீங்க அதுவா அப்படின்னு டிசைனாக பேசுவாங்க. ஆனால் ஹூ இஸ் பிரின்சி? உடனே நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு தெரியுமா? அந்த மெசேஜை பார்த்த உடனே ஐ வாஸ் ஷாக்ட். ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி கீழே வச்சுட்டு முட்டி போட்டேன், கை உயர்த்தேன். நான் கேட்ட அப்பா கிட்ட, ஹூ ஆம் ஐ? நான் யார்? நீங்க யாருன்னு என்ன சொல்றீங்களோ அதான் நான். ஹல்லேலூயா. அவங்க யார் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. உண்மையா நான் சொல்ல, அதான் நான் சொன்னேன். யாராவது என்ன பிரைஸ் பண்ணாலும் சரி, யாராவது என்ன டிமோட்டிவேட் பண்ணாலும் சரி, ரெண்டுக்குமே என் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். ரியலி நீங்க என்னை பத்தி சிஸ்டர் உங்க மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அப்படி கேட்டுட்டு இருப்பேன். நீங்க பாத்திருக்கீங்கல்ல? அப்ப நான் என் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பேன், எனக்கு தான் என்னை பத்தி தெரியும். That's me. I know how I am. I know. Hallelujah. Amen. நெகட்டிவா வந்தாலும் அதான் எனக்கு தெரியும்ப்பா நான் யார் ஆறுது. எத்தனை பேருக்கு புரியுது? நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜபம் அதுதான் விடுதலையை கொண்டு வரும். அதுதான் செட் ஃப்ரீ பண்ணும். இன்னைக்கு ஜெபிக்கிறோம், ஒரு சில பேர் அதை விட ஒரு ஸ்டெப் போய் ஊக்கமா ஜெபிக்கிறீங்க. ஆனா அதுல முக்கியமான கோர் வேர்டு எது தெரியுமா? நீதிமான். ஆமென். அந்த பொசிஷனுக்கு நான் வரணும். நீதிமான்ல 2 நீதிமான் இருக்காங்க. ஒரு நீதிமான் பொசிஷனல் ரைட்ஷியஸ் அப்படின்னா, இப்ப நம்ம அக்கா எக்ஸ்சேஞ்ச் சொன்னாங்கல்ல, நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியது, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீதிமான்கள் எல்லாம் கை உயர்த்தி பாடுங்க. இயேசுவே 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 ஆட்டுக்குட்டியானவரே, இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. ஹல்லேலூயா. இதான் பொசிஷன். இந்த பொசிஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? நீங்க ஒண்ணுமே பண்ணல. இட்ஸ் நாட் பை யுவர் டீட்ஸ். பைபிள் கிளியரா சொல்லுது, நீங்க ஏதோ செஞ்சதுனால நீங்க நீதிமான் ஆகல. அவர் மேல விசுவாசம். அதான் அந்த வார்த்தை ரொம்ப அழகா எழுதிருக்காங்க ஜோசப் ஆல்டன். கிருபையாய் இலவசமா, அது வசனம் தான், பட் ஹி ஹஸ் given tune சூப்பர்பா கொடுத்திருக்காரு. கிருபை ஃப்ரீ. நீங்க அவர் மேல நம்பினதுனால, இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன் நீங்க சொன்ன உடனே கர்த்தர் உங்களுக்கு செய்யறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க சுகம் பெறுகிறதற்கு. பாருங்க, இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே ஹீல் பண்ணார். இயேசு சிலுவையில போறதுக்கு முன்னாடியே உயிர்த்தெழ வச்சார். இயேசு சிலுவையில போறதுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்தார். இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே டெலிவரன்ஸ் பண்ணார். ஆனா இது எல்லாமே அவர் பண்ணி கூட ஏன் அவர் சிலுவைக்கு போனார்? அதான் எல்லாமே ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வை? சிலுவைக்கு போனதுக்கான மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் நோக்கம் நம்மளை நீதிமானாக்கி பிதாவுக்கு முன்பாக. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பவுமே you have to have that attitude. ஒருவன் உண்மையா இருக்கிறத நீ பார்த்தா, பைபிள் சொல்லுதுல, ஒருவன் தான் செய்கிற வேலையில் உண்மையா இருக்கிறத பார்த்தா அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக. நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ மனுஷங்களுக்கு முன்னாடி இல்ல, you are standing before பிதாவுக்கு முன்பாக. உங்களை ராஜாக்களும் உங்களை ஆசாரியர்களும். அதான் உங்க பொசிஷன். அதான் உங்க பொசிஷன். அதுவும் நீங்க யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்க? பிதாவுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. அந்த ஆட்டிடியூட் பெண்களுக்கு வரணும். சும்மா எப்ப பார்த்தாலும் நானா எப்ப பார்த்தாலும் மாமியார் சண்டை, நாத்தனார் சண்டை, எதிர்த்து வீட்டு சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, நிலச்சண்டை, நகைச்சண்டை, புடவை சண்டை, இப்படியே இருக்கு. கர்த்தருக்குள்ள ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அற்பமா இருக்கும். உனக்கு என்ன வேணும்? இதானே வேணும். என்னண்ணா 6 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு தானே உனக்கு வேணும், இதுக்கு தானே சண்டை போடுறேன், போ எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. உனக்கு என்ன வேணும்? எடுத்துட்டு போ. அல்லேலூயா.
எனக்கு டைம் இல்லை இப்போ, இல்லைனா இந்த பாபிலோனை குறித்து, பாபிலோனுடைய ஸ்ட்ராட்டஜி குறித்து உங்களுக்கு சொல்லுவேன். டைம் இல்லை. ஆனால் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் இட் ஆஃப் வித் திஸ். நமக்கு கிறிஸ்தவர்களை எப்படி பிசாசு மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கானா, இம்மைக்குரிய காரியங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்கான். பாபிலோன்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, அவங்க எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யாருக்குன்னா சோல்ஸ்க்கு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ராஜா சாப்பிட்றத இந்த 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 பசங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா எவ்வளோ செலவாயிருக்கும், எவ்வளோ செலவாயிருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது எல்லாம் அக்கறை இல்லை. அவங்களுக்கு தேவை வாலிபர்கள் தான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எதையோ ஃபோக்கஸ் பண்ணி, நான் தான் சொல்லுவேன். சமீபத்தில் என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசினா, தான் சொந்த வீட்டிலேயே அந்த வாலிப பிள்ளையை மொலஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீஸ் பீன் ஃபிசிக்கலி அபியூஸ் இன்சைட் ஹர் ஹோம். எங்கேயோ வெளியில கிடையாது, சொந்த வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைய 13 வயசுல இருந்து, என்னை பார்க்கும்போது அவளுக்கு 18 வயசு, 5 வருஷமா தான் சொந்த வீட்டிலேயே அவளை மொலஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், உங்க அப்பாவும் அம்மாவும் எங்கன்னு கேட்டேன். வேர் இஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர்? 2 பேரும் காலில் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்கன்றாங்க. நான் அப்படியே எனக்கு அழுக வருது. அவ சொல்றா 5 வருஷம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உண்மையாவே அழுதுட்டே கேட்டேன். நைட்டு போய் வீட்டில் அழுதேன். நான் அழுதுட்டே கேட்டேன், நான் அவளுக்கு என்ன பண்ண முடியும்? அவளுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இப்படி வெறியா பேசுறேன் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பணமா முக்கியம்? சம்பாத்தியமா முக்கியம்? பிள்ளை அழிஞ்சு போயிட்டு இருக்கேன். அவன் கண்டதை பார்த்து அவனுக்குள்ள இச்சை இருக்கே, அசிங்கமானதை பார்த்து அவன் இப்படி மாறிக்கிட்டு இருக்கானே. அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கல்ல, ஒப்பு கொடுத்தா போதுமா? ஒப்பு கொடுத்துட்டா வந்துருவோம் புள்ள எலும்பி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யா, போதுன்ற மனதோட வாழுங்க கிறிஸ்தவர்கள். என்ன ஆஃபுங்க, போதும், இயேசு வர போறாரு. வாலிப பிள்ளைங்க வேணும். பாபிலோன் எனக்கு தெரியுது, அவனை பொத்தி பொத்தி சோறு போட்டு வளர்க்கிறான். அவனுக்கு இஸ்ரவேல்ல இருந்து எடுத்து வந்த நகை பணம்லாம் முக்கியம் இல்ல, இஸ்ரவேல்ல இருந்து எடுத்துட்டு வந்த இந்த வாலிபர்கள் தான் அவனுக்கு முக்கியம். அவன் மேல எவ்வளவு வேணாலும் ஸ்பெண்ட் பண்றான். கஞ்சம், நிறைய ஆண்கள் கஞ்சம், பிள்ளைகளுக்கு செலவிடுறதே இல்லை. கேட்டா சேர்த்து வைக்கிறேன். அந்த பிள்ளைங்க வந்து அழுது படிக்க வைக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு வாங்கி தரது இல்ல. கஞ்சம் என்னது அது? பாபிலோன் நேபுகாத்நேச்சாருக்கு தெரியுது, இவன் மேல ஸ்பெண்ட் பண்ணும், அவனை ஸ்பெண்ட் பண்ணும். செலவு பண்ண வேண்டியதுக்கு செலவு பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி அவனை வளர்க்குறான், கொழுத்த வளர்க்குறான், ஞானத்தோட வளர்க்குறான். ஏன் தெரியுமா? அவன் ராஜ்யத்துக்கு அவன் யூஸ் பண்றது. இன்னைக்கு பிசாசின் கைகளில் யூஸ் பண்ணப்படுற எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க? கீழே உட்காந்து கொடுமுடியில உச்சியில நின்று ஜெபிக்க வேண்டியவங்க தானே நீங்க. ஏறணுமே, ஜெபத்துல ஏறுங்க. நீங்க ஜெபத்துல ஏறுங்க. நீதிமான் என்கிற ஸ்தானத்துக்கு நீங்க போய் நில்லுங்க. நீதிமான் மேல நின்று பெருசா டான்ஸ் ஆட வேண்டாம், பெருசா சத்தம் விட வேண்டாம். அவன் நீதிமானா இருந்தா அவன் கையை உயர்த்தினாலே கீழே. Positioning is important. Who you are is important than what you are doing. Hallelujah. ஒரு நீதிமான் சும்மா கையை தூக்கினாலே, நீதிமான்கள் கூடி ஜெபிக்கும் போதுதான் அங்க பேதுரு விடுதலையாகிறார். எனக்கு வேற ஒண்ணுமே உங்ககிட்ட நான் கேட்கல. நான் சொல்றேன் சிஸ்டர், ப்ராஃபஸியா வச்சுக்கோங்க. பணம், பொருள், நீங்க கேட்கறது எல்லாமே உங்க பின்னாடி நாய் வர மாதிரி வரும் சிஸ்டர். நீதிமானுக்கு பின்னாடி. நீதிமொழிகளும் சங்கீதத்திலும் நீங்க போய் எடுத்து வாசிச்சு பாருங்க, தியானிங்க. நீதிமானின் ஆசீர்வாதங்கள்னு நீங்க நீதிமொழிகள், சங்கீதம், இந்த 2 புத்தகத்துல மட்டும் 100கணக்கான ஆசீர்வாதம் நீதிமான்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த 100மே உங்களுக்கு வரணும்னா ஒரே விஷயம் தான், நான் நீதிமானா நிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பொசிஷனல் ரைச்சஸ், அது இலவசமா கிடைச்சிச்சு. இயேசுவை நம்பினேன், எனக்கு நீதிமான் ஆயிட்டேன். ஆனா 2வது ஒரு நீதிமான் இருக்கு. இதை வச்சுதான் நிறைய கிரேஸ் டாக்டரின் பீப்புள் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. பொசிஷனல் ரைச்சஸ், அது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சிச்சு. நான் எப்படின்னா, நான் நீதிமானா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தர் எனக்குள்ள வந்ததுனால நான் நீதிமான் ஆயிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 2வது பிராக்டிக்கல் ரைச்சஸ். ஹல்லேலூயா, ஆமென். பைபிள்ல ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுறேன். 1 தீமோத்தேயு 6:11. இதுதான் பிராக்டிக்கல் ரைச்சஸ். அதாவது பொசிஷனல் ரைச்சஸ்னா
உங்களுக்கு கர்த்தர் அந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டார். ஸ்தானத்தை கொடுத்த உடனே பொசிஷன் கம்ஸ் வித் 3 திங்ஸ். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஸ்தானத்தோடு 3 விஷயம் வருது பொசிஷனோட. நம்பர் 1, அதிகாரம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? அத்தாரிட்டி. நீங்க ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டீங்கன்னா கொண்டு வா அப்படின்னா, வேலை செய்யறவர் 60 வயசுல இருக்கலாம், ஸ்தானத்துல உட்கார்ந்து 30 வயசா இருக்கலாம். ஆனா கொண்டு வானா 60 வயசுக்கார ஐயா கொண்டு வரார். ஏன்? ஸ்தானம். உங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பெனிஃபிட்ஸ். ஒரு ஸ்தானத்துக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பொசிஷன், நீங்க இப்போ ஒரு சம்பளம் உங்களுக்கு 10,000 ரூபாய், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னா, ப்ரமோஷன் மட்டும் கிடைக்கல, உங்களுக்கு என்ன கிடைக்குது? கூட 10,000 ரூபாய் சம்பளம் 20,000 மாறுது. பெனிஃபிட்ஸ், பெனிஃபிட்ஸ். மூணாவது என்ன கிடைக்குது தெரியுமா? முக்கியமானது, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ஏதோ பிள்ளைய பெத்துட்டோம் அம்மான்றது இல்ல. பிள்ளைய பெத்ததுனால அம்மானு சில பொறுப்புகள் இருக்குது. தாய் என்றாலே போதிக்கிறவள் இருக்கு. போதிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு தெரியணும். டீச்சருக்கு தெரிஞ்சா தானே பிள்ளைங்களுக்கு சொல்லி முடியும். நம்மளே பைபிளை சும்மா ஒரு அதிகாரம் வாசிச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? அல்லேலூயா. 3 எழுதிட்டீங்களா? எத்தனை பேர் எழுதுனீங்க? அல்லேலூயா. எழுதி முடிச்சவங்களுக்கு பிராக்டிக்கல் ரைட்சஸ் பத்தி ஒரே வசனம் தான், முடிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு 6:11. அடுத்த டைம் உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கும் போது மெசேஜ் டைம் மட்டும் ஒரு 6 மணி நேரமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அண்ணா சொன்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் இப்படிதான் சவால் விடுவேன், சும்மா சவால் விடுவேன். அது ஒரு அனாயிட்டிங்ல சவால் விடுவேன். அப்படிதான் ஒரு தடவை சவால் விட்டுருக்கேன். வரும், ஒரு நாள் வரும், நான் 6 மணி நேரம் அசையாம பேசுவேன். 6 மணி நேரம் அசையாம கேட்பாங்க. There's a season coming. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எனக்கு கேக்குது அந்த இறைச்சல். ஆமென். மற்றவங்களுக்கு கேட்காம இருக்கலாம், ஆனா என் காது கேக்குது. அப்படி ஒரு நாள் வருது, வெயிட் பண்ணு. ஒரு கூட்டம் வருது, வசனத்தை மட்டும் அசையாம கேட்டு. ஹல்லேலூயா. There's a season coming. I am waiting for the time, preparing. ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1:16. நீயோ, அந்த வார்த்தை எடுத்துட்டீங்களா? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும், ஆமென், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையையும், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இங்கிலீஷ்ல அது ரொம்ப அழகா இருக்கு. இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஃபாலோ ஆஃப்டர் ரைச்சஸ்னஸ். தேவனுடைய மனுஷன், ஒரு நீதிமான்னா அவன் நீதியை தான் ஃபாலோ பண்ணுவான். இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? நான் நீதிமான்ட்டு சினிமா பார்ப்பாங்க, நான் நீதிமான்ட்டு குடிப்பாங்க, நான் நீதிமான்ட்டு 2-3 வச்சுப்பாங்க. ஆனா யாரு? நான் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான். ஒரு நீதிமானால நீதி தான் செய்ய முடியும். அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல pursue righteous. ஒரு righteous person will pursue righteousness. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப என்ன வசனம் சொல்லுதுன்னா, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் தான் பலனை கொண்டு வரும். ஊக்கமாவும் ஜெபிக்கலாம், ஆனா நீதிமானா இல்லைன்னா அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவங்களை என்ன பண்ண போறார் தெரியுமா? பொசிஷன் பண்ண போறார். எழுமி நில்லுங்க, என் கூட சேர்ந்து நம்ம ஏற போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எனக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்துல, ஆனா ஒரு 5 minutes எனக்கு கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். ஓகே, எழுமி நிப்போமா? தேவ சமூகத்துல ஏற போறோம். யோசுவா கீழே இருக்கட்டும், மோசே, ஆரோன், ஊர், நீ ஏறு. பேதுரு தூங்கட்டும், தேவ ஜனமே நீ ஏறு. லட்சக்கணக்கான ஜனங்கள் பாளையத்துல இருக்கட்டும், மோசே நீ ஏறு. சீயோன் மலை மேலே கொடுமுடியிலே ஏறு. ஏறணும். ஒரு பொசிஷன் பண்றாரு கர்த்தர் உங்களுக்கு. நீங்க கீழே நிக்க வேண்டிய ஆள் இல்லைங்க, நீங்க மலை உச்சியில நிக்க வேண்டிய ஆள். நீங்க மலை உச்சி மட்டும் போயிட்டீங்கன்னா அங்க நீங்க கையை தூக்குனாலே கீழே ஜெயம் கிடைக்கும். ஏற வேண்டிய இடத்துல ஏறி நின்னுட்டா, நிக்க வேண்டிய ஸ்தானத்துல நீங்க நின்னுட்டா எல்லாம் ஜெயமா முடியும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஷீரானாபாசி கேதரபோ
பொசிஷன் மட்டும் பத்தாது, நான் பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப நாளைக்கு ஸ்தானத்துல இருந்து அந்த ஸ்தானத்தை அபியூஸ் பண்ணா எப்படி கீழே தள்ளுவாங்களோ அப்படி நிறைய பேர் அதை அபியூஸ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற பெண்களை கர்த்தர் ராஜாத்தே நிக்க வைக்க போறார். ஆமென். உலகம் உங்களை குறித்து என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்றார் நீங்க ராஜாத்தின்னு சொல்றார். நீங்க ராஜாத்தின்னு சொல்றார். அதுவும் நீங்க ஏதோ நீசருக்கு முன்னாடி நிக்கிற ராஜாத்தி இல்ல, ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற ராஜாத்தி. நீங்க ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற ராஜாத்தி. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷையில பேச போறோம். ஏன்னா உங்களுக்கு எப்படி ஒரு கர்த்தர் இப்ப என்ன கட்டவிழ்க்க போறாருன்னா, ஒரு பிரேயர் அனாயிட்டிங், ஒரு பிரேயர் அனாயிட்டிங், ஒரு பிரைஸ் அனாயிட்டிங் கர்த்தர் கட்டவிழ்க்க போறார். இது வரைக்கும் ஆவியானவருடைய உதவி இல்லாம நீங்க வலிச்சு கஷ்டப்பட்டு முழுவதும் பிரயாசப்பட்டீங்கல்ல, இப்ப வார்த்தையோடும் ஆவியோடும் ஒரு முறை வலை வீசினாலே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஜனவரி மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கல, ஆனா கர்த்தர் சொல்றார் இந்த நாள்ல 11 மாசம் கிடைக்காதது இந்த நாள்ல கிடைக்க போகுது. வார்த்தையின் படி போட்டா உடனே கிடைக்கும். ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில, யாரோட ஹெல்ப்பும் இல்ல, நீங்களே அனல் மூட்ட போறீங்க. அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, நல்ல அனல் மூட்டுங்க. பக்கத்துல பார்க்க வேண்டாம். இது அந்த நேரம் இல்ல, ஏற நேரம். எப்படியாக அந்த கொடுமுடியில நிக்கணும், எப்படியாக அந்த கொடுமுடி உச்சிக்கு போயிடணும், எப்படியாக உச்சிக்கு போய் நிக்கணும். உச்சியில நீங்க நின்னு கையை உயர்த்த உங்க தலைமுறை ஜெயிக்கும், உங்க குடும்பம் ஜெயிக்கும், உங்க பிள்ளைங்க ஜெயிப்பாங்க, உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். ஏறு 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 ஏறு, கொடுமுடிக்கு ஏறு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. பொசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரிபா பாபா சீக்கரா பாபா பாத்திரா பாலா ஷிகேரா ரரா. ஆண்டவர் சொல்றாரு ஒரு சில பேருக்குள்ள ஒரு ப்ராஃபட்டிக்கல் அனாயிண்டிங்கை ஊத்துறாரு அப்பா. ஓடி ஓடி தீர்க்கதரிசன கேக்குறியா? நீயே ஒரு தீர்க்கதரிசியாய், உன் குடும்பத்திற்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாய், உன் பிள்ளைகளுக்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாய், உன் கணவருக்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாய். நீதான் தீர்க்கதரிசி, நீதான் ஆசாரியன், நீதான் ராஜாதி. நீ கேட்ட அப்பா கொடுப்பாரு. அடிமையா இருந்து கேட்டா கிடைக்காது, ஆனா ராஜாத்தியா கேட்டா கிடைக்கும். ராஜாத்தியே கேள், கேள். ராஜாத்தியே கேள், ராஜாத்தியே கேள். ஹல்லேலூயா. ஷீகரா பாபா பாபா தரஸ்தி. ராஜாத்தியே கேள். உன் ஸ்தானத்துக்கு ஏறிட்டு கேளு, மலை உச்சிக்கு ஏறிட்டு கேளு. நீதிமான் ஆகு. பாவோ சாவோ இயேசுவின் நாமத்துல ஓடு. நீ கபாதரா பஷிகேரா பதரா. You are not a victim. You are not a victim. ஒருவனும் உன் மேல கை போட மாட்டான். துஷ்டன் உன் வழியா வர மாட்டான். அந்த எகிப்தியனை இந்த பகல் வேளையில என் அப்பா செங்கடல்ல தள்ளுறாரு. நீ கபாதிரா சீகதரவா. ஜெபி ஜெபி. உன் கணவனுடைய சங்கிலி அவளும் வரை ஜெபி. உன் பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அவளும் வரை ஜெபி. உன் சகோதரனை சுற்றி இருக்கிற துறை சீலை கலண்டும் வரை ஜெபி. ஜெபி ஜெபி. நிரம்பு. அபிஷேகம் பெறாதவங்க கை தட்டி வாய் தரங்க. உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்துறார். Receive the anointing. Receive that anointing. Receive it. Deliverance. வெளியே வா, வெளியே வா. சிறையில் இருக்கிற சகோதரியே வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. ஏறு 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 ஏறு. நீ மாமா சீக்கரே பெலேபே. புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய டங்ஸ் ரிசீவ் பண்ணுங்க. இங்கிலீஷ் கலந்த ஒரு டங்ஸ்
ஒரு சில பேருக்கு வருது ஒரு டிவைன் டங்ஸ். அப்பா சொல்ற ரிசீவ் பண்ணுங்க, நிறுத்தாதீங்க. கடைசி நேரம். வாலிப பிள்ளையே கை தட்டு, வெக்கப்படாதே. வாலிப மகளே கை தட்டு. எவ்ரிவன், சிறு பிள்ளைகளே கை தட்டி சத்தத்தை உயர்த்துங்க. போதாது, பாதியில நிக்க முடியாது. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போகாத. ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாத. எழும்பு, வெளியே வா. மொர்தெகாயை போல உன்னை ராஜாத்தியாக ஏற்றுகிறேன். ஆவிக்குரிய மொர்தெகாயாய் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். அனாதையே, நீ அனாதை இல்லை, நீ ராஜாத்தி. அடிமையே, நீ அடிமை இல்லை, நீ ராஜாத்தி. ஏர் 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 ஏர். நீ கரவதர மலதிர மஷிகரலா நீ கரரரத நீ கதன நதரவா. சர்பத்தின் ஆவியே வெளியேறு, வெளியே போ, வெளியே போ. பலவானே, உன்னை ஆசனத்திலிருந்து தள்ளி என் சகோதரி அந்த ஆசனத்துல உட்கார வைக்கிறேன். பலவானே, உன்னை ஆசனத்திலிருந்து தள்ளி என் சகோதரிகள் அந்த ஆசனத்துல ஏற்று. ஏறு, போய் சிங்காசனத்துல உட்காரு. நீ கரா பலை தரா மணி தரா கலா கதிரா சேரலாga falo le 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 imokena me ate sofi kena malo ibilagi darimate serabote sikaba yerula feto serabature.